Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ஹாய் வில்லன். ஹாய் ஹீரோ. பராசக்தி படத்துல வில்லனா நடிக்கணும்னு சூஸ் பண்ணது கதைக்காகவா இல்ல உனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த வில்லனை கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு காட்டணுங்கிறதுக்காகவா? எல்லாருக்குள்ளயும் ஹீரோவும் இருப்பான், வில்லனும் இருப்பான். இந்த படத்துல நான் வில்லன், அவ்வளவுதான். சரி, எல்லா படத்துலயும் நல்லவனாவே நடிக்கிறிய, உண்மையிலேயே அப்படிதானா? ரொம்ப நாள் நல்லவனா நடிக்கிறது கஷ்டம்தான், ஆனா நல்லவனா இருக்கிறது ஈஸி. ஃபைட் அண்ட் சே. ஹீரோஸ் ஜென்ரலா நீதி நியாயம் தர்மம் இதுக்காக போராடுவாங்க. எனக்கு எது நீதி நியாயம் தர்மம்னு பார்த்தோ அதுக்காக போராடுவேன். நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப எப்படி பேலன்ஸ் பண்றீங்க ஹீரோ? நம்மள புரிஞ்சுக்கிறவங்க கூட இருந்தா எல்லாமே பேலன்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நான் எப்பவுமே ஹீரோவா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். நீ இருந்தா எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகாதா? வில்லன் இருந்தாதான் ஹீரோக்கு அர்த்தமே. யாரு? இது ரவி மோகன், ஹீரோவும் வில்லனும். See you on Jan 10 for Parasakti release. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி படத்தில் ரவி மோகன் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ற விதமா ரவி மோகன் இந்த வீடியோவை அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ ஹீரோ ரவி மோகன் மற்றும் வில்லன் ரவி மோகன் இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸை பேஸ் பண்ணி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வீடியோல ரவி மோகன் நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க கூட இருந்தா ஒர்க் லைஃப் மற்றும் பர்சனல் லைஃபை ஈஸியா பேலன்ஸ் பண்ணிடலாம்னு பேசியிருக்காரு. ரவி மோகனோட இந்த ஸ்பீச்சை கேட்ட சிலர் ரவி மோகனோட இந்த ஸ்பீச் அவரோட ஒய்ஃப் ஆர்த்திக்கு மறைமுகமா பதிலடி கொடுக்கற மாதிரி இருக்குன்னு பேசிட்டு வராங்க. சமீபத்தில் நடந்த பராசக்தி ஆடியோ லான்ச்லயும் ரவி மோகன் சுயமரியாதையை பத்தி பேசியிருந்தாரு. அப்பவும் அவர் அவரோட மனைவி ஆர்த்தியை தான் தாக்கி பேசியிருக்கிறதா பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. ஆர்த்தியும் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா எனக்கும் இதே மாதிரி மேடையில பேச வாய்ப்பு கிடைக்கும், அப்போ இந்த மாதிரி நடிக்க மாட்டேன், உண்மை எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு எச்சரிக்கிற விதமா ரவி மோகனுக்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. எப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லயோ ஒரு இடத்துலையோ நல்ல ஆண்கள் இருக்கும் போது பெண்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஷூட்டிங் வரும்போது ஒரு நல்ல பெண்ணால் நான் சேஃபாக ஃபீல் பண்ணேங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல். I felt safe with her, respect and love for the every day I spent with her. Thank you, ma'am. I really appreciate you being that character for me, you being that aura for me. Thank you for your kindness umbrella. Thank you so much. இந்த படம் சுயமரியாதையை காப்பாற்ற போராடுற படம். நானும் என்னுடைய லைஃப்பில் அந்த ஸ்டேஜில் என்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். எந்த கல் வந்தாலும் நகர்ந்து போனேன். முதுகில் அடிபட்டதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் எனக்கு தேவை. அந்த மாதிரி என்றைக்குமே நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு அண்ணனா சொல்கிறேன், சுயமரியாதையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அதுக்காக எதை வேணால் இழக்கலாம், லைஃப்பில் எதை வேணால் இழக்கலாம். அது மட்டும் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல மனிதராக கண்டிப்பாக இந்த உலகத்தில் வாழ முடியுன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கு இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.